அனைவருக்கும் வணக்கம். கனி இங்க உங்க வார ராசி பலனை சொல்ல வந்திருக்கேன். இந்த வாரம் சூரியன் அப்புறம் அஸ்தமனமான புதன் ரெண்டுமே 2ஆம் வீட்ல இருக்காங்க. சந்திரன் 2ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுக்கு நகர்றார். குருவும் சுக்கிரனும் லக்னத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 5க்கு 5 மார்க். ஆனா துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சவாலா இருக்கும். சரி, வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்க போகுது. லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்களையும் உங்க நண்பர்களோட முழு ஆதரவையும் கொண்டு வந்து கொடுப்பார். இது உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்க ராசிலேயே முதல் வீட்ல சஞ்சரிக்கிறதால ஒரு பக்கம் துணிச்சலும் வேகமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் முடிவெடுக்கிறதுல ஒரு வேகம் இருக்கும். ஆனா மறுபக்கம் சில சமயங்கள்ல அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சஞ்சாரம் சவாலானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பஸ்தானமான உங்க 2ஆம் வீட்ல சூரியன், சந்திரன், அஸ்தமனமான புதன் அப்படின்னு 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. சூரியன் 2ஆம் வீட்ல இருக்கிறது பண விஷயங்கள்ல சில சவால்களை கொடுக்கலாம். அதே போல அஸ்தமனமான புதன் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால நீங்க பேசுற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நிதி விஷயங்கள்ல கூடுதல் பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாரத்தோட ஆரம்பத்துல சந்திரன் 2ஆம் வீட்ல நல்ல பலன்களை கொடுத்தாலும் வாரத்தோட பிற்பகுதியில சந்திரன் 5ஆம் வீட்டுக்கு மாறுவது கேதுவோட சேர்ந்து சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். முக்கியமா வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல பிள்ளைகள் விஷயத்திலையும் காதல் உறவுகள்லையும் பொறுமை ரொம்ப அவசியம். சனி பகவான் 12ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால இப்போ உங்களுக்கு 7.5 சனியோட ஆரம்ப காலம்னு சொல்லலாம். அதனால இந்த வாரத்துல செலவுகள் ரொம்பவே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத செலவுகளை நீங்க கண்டிப்பா கட்டுப்படுத்தணும். உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதலா கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால உங்க சகோதர சகோதரிகளோட ஆதரவு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்க தைரியம் இந்த வாரம் அதிகரிக்கும். இந்த வாரத்துல நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை கண்டிப்பா அடைய முடியும். வேலை மற்றும் தொழில் பத்தி பார்த்தோம்னா உங்க லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். சமூக வட்டாரங்கள்ல இருந்தும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆனா ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசிலேயே இருக்கிறதால சில நேரங்கள்ல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு சவாலான விஷயமா இருக்கும். சனி பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதால நீங்க பண்ற உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரலாம். சில மறைமுக செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த வாரத்துல 3 மதிப்பெண் கிடைக்குது. உங்க திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீங்க. ஆனா எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செயல்படுங்க. பண விஷயங்கள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2 மதிப்பெண் கிடைக்குது. 2ஆம் வீட்ல சூரியன், சந்திரன் மற்றும் அஸ்தமனமான புதன் இருக்கிறதால நிதி நிலைமையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சூரியன் சவாலான நிலையில இருக்கிறதால பணவரவுல தாமதம் அல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அஸ்தமனமான புதன் பண பரிமாற்றங்கள்ல கவனக்குறைவை கொண்டு வரலாம். ராகு லாபஸ்தானத்துல இருந்தாலும் 12ஆம் வீட்ல சனி இருக்கிறதால வரவை விட செலவு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. 7.5 சனியோட தாக்கம் செலவுகளை அதிகரிக்கும். நிதி விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சு பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது நல்லது. பெரிய முதலீடுகளை இந்த வாரம் தவிர்க்கலாம். காதல் மற்றும் உறவுகள் பத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வாரத்துக்கு 2 மதிப்பெண் கிடைக்குது. 5ஆம் வீட்ல கேது சஞ்சரிப்பது காதல் உறவுகள்ல சில சவால்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம். உங்க பிள்ளைகள் விஷயத்திலையும் கூடுதலா கவனம் செலுத்தணும். ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறதால உறவுகள்ல பிடிவாதம் அல்லது அவசரம் காட்ட வாய்ப்பு இருக்கு. குருவும் சுக்கிரனும் 3ஆம் வீட்ல இருக்கிறதால சகோதரர்களோட நல்லுறவு இருக்கும். ஆனா காதல் விஷயங்கள்ல பொறுமை ரொம்ப அவசியம். உங்க துணையோட வெளிப்படையா பேசுங்க. பிள்ளைகளோட அதிக நேரம் செலவிடுங்க. தவறான புரிதல்களை தவிர்க்க பொறுமையா அணுகுங்க. உடல் ஆரோக்கியம் பத்தி பார்த்தோம்னா இந்த வாரம் உங்களுக்கு 2 மதிப்பெண். ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சவாலான விஷயம். 12ஆம் வீட்ல சனி பகவான் 7.5 சனியோட ஆரம்ப காலத்துல இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதலா கவனம் செலுத்தணும். சோர்வு, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடோட இருக்கிறது அவசியம். சரியான உணவு, போதுமான ஓய்வு, உடற்பயிற்சி இதெல்லாம் ரொம்ப அவசியம். மன அமைதிக்காக தியானம் செய்யலாம். இந்த வாரத்துல நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தா லாபஸ்தான ராகுவால் கிடைக்கிற வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கிங்க.
பேச்சுவார்த்தைகள்ல பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. செலவுகளை கட்டுக்குள்ள வச்சு சேமிப்புல கவனம் செலுத்துங்க. என்ன செய்யக்கூடாதுன்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. காதல் உறவுகள்லையும் பிள்ளைகள் விஷயத்திலையும் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கணும். நிதி விஷயங்கள்ல ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்திடுங்க. சனி பகவானோட தாக்கம் இருக்கிறதால பரிகாரமா ஓம் சம் சனேசராய நமஹங்கிற மந்திரத்தை தினமும் நீங்க ஜபிக்கலாம். சனிக்கிழமைகள்ல சனி பகவான் கோவிலுக்கு போய் எள் தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது சனி தோஷத்தை போக்கும். இந்த வாரத்துக்கான உங்களோட மொத்த மதிப்பெண் 3. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சற்று கலவையான பலன்களோடு பிறக்கிறது. உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் தனகாரகனான குரு பகவானோடு இணைந்து 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறந்த யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். திருமண சுப காரியங்கள் கைகூடும் வாய்ப்புகள் அதிகம். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் பலமாக அமர்ந்திருப்பதால் உங்களது பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களது சமூக மதிப்பு உயரும். வேலையில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்கள். முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. 10ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் பணியில் புதிய உத்வேகம் பிறக்கும். அதே சமயம் ராசியிலேயே சூரியனும் அஸ்தங்கமான புதனும் இருப்பதால் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியம். பண விஷயங்களை பொறுத்தவரை தனஸ்தானத்தில் குருவும் ராசி அதிபதியான சுக்கிரனும் இணைந்திருப்பதால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படலாம். ஆனால் 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். வரவுக்கேற்ற செலவுகளை திட்டமிட்டு அனாவசியமான ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் நிதிநிலை மேலும் சிறப்பாக இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் 2ஆம் வீட்டில் ராசி அதிபதி சுக்கிரனும் குருவும் இருப்பதால் குடும்ப உறவுகள் மேம்படும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண சுப காரியங்கள் கைகூடும். எனினும் ராசியில் சூரியன் இருப்பதால் சில சமயங்களில் சிறிய ஈகோ பிரச்சனைகள் எழலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. துணையுடன் மனம் விட்டு பேசுங்கள். குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பேணுவது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசியிலேயே சூரியனும் அஸ்தங்கமான புதனும் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். தலைவலி, சோர்வு, செரிமான கோளாறுகள் போன்றவை ஏற்படலாம். 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பதால் சிலருக்கு தூக்கமின்மை, மனக்கவலைகள் வரலாம். 4ஆம் வீட்டில் கேது இருப்பதால் தாய் அல்லது தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வீட்டை புதுப்பிக்கும் வேலைகள் அல்லது வாகன பழுதுகளும் ஏற்படலாம். சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்கள். யோகா, தியானம் போன்றவற்றை மேற்கொண்டு மன அமைதியை பேணுங்கள். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று பார்த்தால் கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்யுங்கள். பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுங்கள். குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தவிர்க்க வேண்டியவை என்று பார்த்தால் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். வீண் செலவுகளை தவிருங்கள். வாரத்தின் பிற்பகுதியில் சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் வீடான சிம்மத்திற்கு மாளுவதால் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இந்த நாட்களில் மன உளைச்சல், தேவையற்ற குழப்பங்கள், பயணங்களில் தடங்கல்கள் வரக்கூடும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் இருமுறை யோசிப்பது நல்லது. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எந்த ஒரு புதிய முதலீடுகளையும் செய்யும்போது கவனமாக இருப்பது அவசியம். பரிகாரமாக ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபியுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள அம்மன் அல்லது துர்க்கை கோவிலுக்குச் சென்று வழிபடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வியாழன், வெள்ளி நாட்கள் அனுகூலமான நாட்களாக அமையும். இந்த வாரத்திற்கான உங்களின் மொத்த மதிப்பெண்கள் 4 ஆகும்.
மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக அமையப் போகிறது. உங்க ராசிநாதன் புதன் பகவான் 12ஆம் வீட்டுல சூரியன் சந்திரன் கூட அஸ்தமனவாகி இருந்தாலும் பெரும் சுப கிரகங்களான குருவும் சுக்கிரனும் உங்கள் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய பலம். இது உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், புது உத்வேகத்தோட செயல்பட வைக்கும். பொதுவாக உங்க ஆரோக்கியம் மேம்படும், மனதில் மகிழ்ச்சி நிறையும், சமூகத்துல உங்க மதிப்பு உயரும், புதிய நண்பர்களின் சந்திப்பு நிகழும். 10ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல ஒரு ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்படும். கடின உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். 11ஆம் வீட்டுல செவ்வாய் பகவான் இருப்பதால் நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களோட ஆதரவும் கிடைக்கும். 3ஆம் வீட்டுல கேது தைரியத்தை தரும், ஆனா சகோதரர்கள் கூட சில புரிதல் இல்லாத நிலை வரலாம். 12ஆம் வீட்டுல அஸ்தமனமான உங்க ராசிநாதன் புதன் சூரியன் மற்றும் சந்திரன் இருப்பதால் தேவையற்ற செலவுகள், தூக்கமின்மை, மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடும். குறிப்பா புதன் அஸ்தமனமாவது தகவல் தொடர்புல சில தடங்கல்களையும் முக்கிய முடிவுகள்ல தெளிவின்மையையும் ஏற்படுத்தலாம். 9ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால அப்பா கூட உறவுல கவனம் தேவை. சில சமயம் அதிர்ஷ்ட குறைவு அல்லது ஆன்மீகத்துல குழப்பங்கள் வரலாம். வாரத்தின் மத்தியில சந்திரன் ரிஷபத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறும்போது உங்க துணிச்சல் மேலும் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமா சுப கிரகங்களோட அனுகூலத்தால இந்த வாரம் நீங்க பல நல்ல பலன்களை பெறுவீங்க. இந்த வாரத்துக்கான உங்க ஓவரால் ஸ்கோர் 5ல 5ன்னு சொல்லலாம். இனி ஒவ்வொரு துறை வாரியான பலன்களை பார்ப்போம். தொழில் மற்றும் உத்தியோகத்துல உங்க 10ஆம் வீட்டுல சனி பகவான் வலுவா அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஸ்திரத்தன்மை கிடைக்கும். கடின உழைப்புக்கு நல்ல பலனுண்டு. லக்னத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் கூட நல்லுறவு அமையும். 11ஆம் வீட்டுல செவ்வாய் பகவான் உங்க முயற்சிகளுக்கு வெற்றி பெற்று தரும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமா யோசிங்க. சக ஊழியர்கள் கூட நல்ல உறவை பேணிக்கோங்க. இந்த வாரத்துக்கான தொழில் ஸ்கோர் 5ல 5. பணம் சம்பந்தமா 11ஆம் வீட்ல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பணவரவு ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். லக்னத்துல குருவும் சுக்கிரனும் செல்வ செழிப்பு அதிகரிக்க உதவும். ஆனா ராசிநாதன் புதன் 12ஆம் வீட்ல அஸ்தமனமாகி இருப்பதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறதுல கவனம் தேவை. பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நல்லா ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்துக்கான நிதி ஸ்கோர் 5ல 4. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்தோம்னா உங்க லக்னத்திலேயே குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறதுனால காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில நல்லிணக்கம் கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். புதிய உறவுகள் மலர வாய்ப்புண்டு. சமூகத்துல உங்க வசீகரம் கூடும். அஸ்தமனமான ராசிநாதன் புதன் காரணமா சில சமயம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்க துணையோட மனம் விட்டு பேசுங்க. அன்பான வார்த்தைகளால உறவை மேம்படுத்துங்க. இந்த வாரத்துக்கான காதல் ஸ்கோர் 5ல 5. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மனசுல புது உற்சாகம் பொங்கும். இருப்பினும் 12ஆம் வீட்ல சூரியன் சந்திரன் மற்றும் அஸ்தமனமான புதன் இருக்கிறதுனால சில சமயம் மன உளைச்சல், தூக்கமின்மை, அஜீரண கோளாறுகள் மாதிரி சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். கண்களுக்கும் சில அசௌகரியங்கள் வரலாம். தியானம் மற்றும் யோகா மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்றது மன அமைதிக்கு உதவும். கண்களுக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. இந்த வாரத்துக்கான ஆரோக்கிய ஸ்கோர் 5ல 4. செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா முக்கியமான விஷயங்கள்ல பொறுமையா முடிவெடுங்க. ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுங்க. குடும்பத்தோட நேரம் செலவழிங்க. செய்யக்கூடாதவைன்னு பார்த்தா தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். பெரிய முதலீடுகளை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. பரிகாரமா தினமும் ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை 108 தடவை ஜபிக்கலாம். புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடலாம். பச்சை பயிறு தானம் செய்யறது புதன் பகவானோட அருளை பெற்றுத்தரும். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்கள் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். வாரத்தோட ஆரம்பத்திலேயே உங்க ராசிநாதனான சந்திரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சூரியனோடவும் அஸ்தங்கமான புதனோடவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதால உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்களும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும் கிடைக்கும். உங்க தன்னம்பிக்கை உயர்ந்து புது முயற்சிகள்ல நீங்க வெற்றி பெற முடியும். பணவரவும் கணிசமா அதிகரிக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. 10ஆம் வீட்ல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நீங்க படுற உழைப்புக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும்.
புதிய பொறுப்புகள் கூட உங்களை தேடி வரலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமா அமையும். ஆனா உங்க ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குறிப்பா ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 9ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறதுனால உங்க அப்பாவுடனான உறவுல சில சலசலத்துகள் வரலாம், இல்லனா அவரோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் அல்லது ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உருவாகலாம். 8ஆம் வீட்ல ராகுவோட சஞ்சாரம் சில திடீர் திருப்பங்களையும் உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தையும் கேட்கும். அதனால இந்த வாரம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுறது நல்லது. 2ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்களோட சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால பேச்ச கொஞ்சம் நிதானமா வச்சுக்கங்க. வாரத்தோட பிற்பகுதியில சந்திரன் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு மாறுறதால குடும்ப விஷயங்கள்ல நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். உங்க வேலை மற்றும் தொழில் பத்தி பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கிடைக்குது. 10ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கிறதால உங்க தொழில்ல நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்க கடின உழைப்புக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா அஸ்தங்கமான புதன் அங்க இருக்கிறதால தகவல் தொடர்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்க. உங்க திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பணம் தொடர்பான விஷயங்கள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். லாபஸ்தானத்துல சூரியனும் அஸ்தங்கமான புதனும் இருக்கிறதால பணவரவு அதிகரிக்கும். ஆனா விரயஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வரலாம். 2ஆம் வீட்ல கேது இருக்கிறதால சேமிப்புல கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. குடும்ப செலவுகளும் அதிகரிக்கலாம். அதனால இந்த வாரம் நிதி மேலாண்மையில ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது நல்லதுங்க. காதல் மற்றும் திருமண உறவுகள் பத்தி பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். சுக்கிரன் 12ஆம் வீட்ல இருக்கிறதால காதல் உறவுகள்ல சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம். கல்யாணமானவங்க உங்க துணை கிட்ட வெளிப்படையா பேசுறது நல்லது. 8ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால திடீர் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகள் வரலாம். அதனால நிதானத்தை கடைபிடிங்க. உறவுகள்ல வெளிப்படைத்தன்மையை பின்பற்றுங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து உங்க துணையோட அதிக நேரம் செலவிடுறது உறவை பலப்படுத்தும். ஆரோக்கியம் பத்தி பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். 8ஆம் வீட்ல ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்துல சில திடீர் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அலர்ஜி அல்லது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படலாம். 12ஆம் வீட்ல இருக்கிற குருவும் சுக்கிரனும் சோர்வு அல்லது தூக்கமின்மையை ஏற்படுத்தலாம். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுங்க. மன அமைதிக்காக தியானம் அல்லது யோகா செய்யறது நல்லது. சின்ன சின்ன உடல்நல கோளாறுகளையும் அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வேலையிடத்துல புது பொறுப்புகளை ஏத்துக்க தயங்காதீங்க. நிதி விஷயங்கள்ல பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க. சேமிப்புல கவனம் செலுத்துங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களோட வெளிப்படையா பேசுங்க. கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சி செய்யுங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. திடீர் முடிவுகளை எடுக்காதீங்க, குறிப்பா பணம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல. ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. சின்ன பிரச்சனைகளுக்கும் கவனம் செலுத்துங்க. பரிகாரம் பத்தி பார்க்கும்போது ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கலாம். வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்பவே நன்மை தரும். வசதியற்றவர்களுக்கு உதவி செய்யறது, குறிப்பா மாணவர்களுக்கு கல்விக்கு உதவுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். மொத்தத்துல இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் இருந்தாலும் சில சவால்களையும் நீங்க சந்திக்க நேரிடும். பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களும் சில சவால்களும் கலந்ததாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்களோட தொழில் வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமா இருக்கும். நீங்க அலுவலகத்துல செய்யற வேலைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் கூட இந்த வாரம் ஏற்படலாம். வாரத்தோட ஆரம்பத்துல சந்திரனும் 10ஆம் வீட்டிலேயே சஞ்சரிப்பதால் உங்களுடைய தொழில் திட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமா அமையும். குரு பகவானும் சுக்கிர பகவானும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இணைந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும்.
நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிதி ஆதாயங்கள் வந்து சேரும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் நல்ல உதவிகள் கிடைக்கும். இது உங்களுடைய நீண்டகால ஆசைகளை நிறைவேற்ற ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஆனா சனி பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்ல சஞ்சரிப்பதனால சில தடைகளும் தாமதங்களும் வரக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்திலையும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ராகு பகவான் 7ஆம் வீட்ல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல அல்லது உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோட சில சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரலாம். பொறுமையாகவும் விட்டு கொடுத்தும் பேசுறது ரொம்ப அவசியம். கேது பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால சில நேரங்கள்ல மனக்குழப்பம், தன்னம்பிக்கை குறைவு ஏற்படலாம். அதே சமயம் தன்னைத்தானே அறிஞ்சிக்கிற ஆர்வம் அதிகமாகி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பும் இருக்கு. செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க அப்பா வழி உறவுகள்ல அல்லது தூர பயணங்கள்ல சில எதிர்பாராத சிக்கல்கள் வரக்கூடும். புதன் பகவான் 10ஆம் வீட்ல இருந்தாலும் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால தொழில் ரீதியான முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போதும் பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போதும் கவனமும் தெளிவும் ரொம்ப அவசியம். சில தவறான புரிதல்கள் வர வாய்ப்பிருக்கு. வாரத்தோட நடுப்பகுதியில சந்திரன் உங்க ராசிக்கு வருவதால் மனசுல ஒரு தெளிவும் புது உற்சாகமும் உண்டாகும். மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகளை நல்லபடியா பயன்படுத்தி வர சவால்களை சமாளிச்சு முன்னேற வேண்டிய வாரம். எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செயல்படுறது நல்லது. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா முக்கிய தொழில் முடிவுகளை எடுக்கும் முன் இருமுறை யோசித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. பண விஷயத்துல இந்த வாரம் 5ல் 5 மதிப்பெண்கள் கிடைக்கும் அளவுக்கு நல்ல லாபங்கள் வரும். இந்த நிதி ஆதாயங்களை புத்திசாலித்தனமா முதலீடு செய்யுங்க. ஆரோக்கியம் மற்றும் உறவுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வாரத்துக்கான உங்களோட ஒட்டுமொத்த மதிப்பெண் 5ல் 4. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்க தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க. வர்ற புதிய வாய்ப்புகளை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு மன அமைதியை தேடுங்க. செய்யக்கூடாதது என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள அல்லது கூட்டாளிகளோட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம நல்லா ஆராய்ந்து செயல்படுங்க. இந்த வாரத்துக்கான பரிகாரமா ஓம் சூர்யாய நமக, ஓம் நமசிவாய போன்ற மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம். திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரர் கோயிலுக்கோ அல்லது ஸ்ரீ ராகுகால துர்க்கை அம்மன் கோயிலுக்கோ போய் வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சனி பகவானுக்கு எழ்தீபம் ஏற்றி வழிபடுங்க. பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யறதும் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்கள் காத்திருக்கு. வாரத் தொடக்கத்துல சந்திரன் 9ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால மன அமைதி, தந்தையோட ஆதரவு, ஆன்மீக எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாயிருக்கும். ஆனா உங்க ராசிநாதன் புதன் 9ஆம் வீட்டுல அஸ்தமனமாகி இருக்கிறதால பேச்சு திறன், முடிவெடுக்கும் திறன், அதிர்ஷ்டம் கொஞ்சம் மந்தமாயிருக்கும். புது முயற்சிகளை தொடங்கும்போது நல்லா யோசிச்சு செயற்படுங்க. 10ஆம் வீட்டுல குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறது தொழில், உத்தியோகத்துல மிகச்சிறந்த முன்னேற்றங்களை தரும். புது வாய்ப்புகள், பதவி உயர்வு, ஊதிய உயர்வுன்னு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். சமூகத்துல உங்க மதிப்பும் பெயரும் உயரும். 6ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதால எதிரிகள் தொல்லை குறையும். வழக்கு விவகாரங்கள் சாதகமா முடியும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்க வழிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். 8ஆம் வீட்டுல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால திடீர் செலவுகள், எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம். வாகன பயணங்கள்ல ரொம்பவே கவனமாயிருங்க. 7ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதால கூட்டு தொழிலையோ வாழ்க்கை துணையோட உறவுலையோ சிறு சிறு சச்சரவுகள் வரலாம். விட்டு கொடுத்து போறது உறவுகளை பலப்படுத்தும். 9ஆம் வீட்டுல சூரியன், 12ஆம் வீட்டுல கேது மற்றும் வார பிற்பகுதியில சந்திரன் 12ஆம் வீட்டுக்கு செல்றதால தந்தையோட கருத்து வேறுபாடுகள், தேவையற்ற செலவுகள், தூக்கமின்மை, மனச்சோர்வு, மனக்குழப்பங்கள், தனிமை உணர்வு வரலாம். மொத்தத்துல உங்க ராசிநாதன் அஸ்தமனமா இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் தொழில், நிதி விஷயங்கள்ல உறுதுணையா இருப்பாங்க.
பொறுமையோட செயல்பட்டா வெற்றி நிச்சயம். இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாப்போம். உங்க தொழில்லையும் உத்தியோகத்திலையும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. ஆன்மீக சிந்தனைகள்ல ஈடுபடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா தந்தையோடவும் மூத்தவர்களோடவும் தேவையில்லாம கருத்து வேறுபாடுகளை தவிருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. வாகன பயணங்கள்ல அலட்சியமா இருக்கவே கூடாது. தேவையற்ற விவாதங்கள்லயும் ஈடுபடாதீங்க. பரிகாரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தையும் சனீஸ்வர காயத்ரி மந்திரத்தையும் ஜெபிக்கலாம். வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறதும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்குறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நன்மை தீமைகள் கலந்த பலன்கள் கிடைக்கக்கூடும். வாரத்தின் முற்பாதியில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. இந்த சந்திராஷ்டமத்தின் காரணமாக மனதிலே ஒரு விதமான குழப்பமும் தேவையற்ற அலைச்சல்களும் உடல் அசதியும் சிறு சிறு உடல்நலக் குறைபாடுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால இந்த நாட்களில் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடுவதை முடிந்தவரை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதாயிருந்தா அதை தள்ளி போடுறதுதான் சிறந்தது. பொறுமையும் நிதானமும் இந்த நாட்களில் உங்களுக்கு மிக மிக அவசியம். ஆனா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் குரு பகவானோட சேர்ந்து அமர்ந்திருப்பது ரொம்பவே சாதகமான ஒரு அம்சம்ங்க. இதனால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். உங்க தந்தை வழி உறவுகளால நல்ல நன்மைகளும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறவும் வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானும் 9ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் மேல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் நீங்கள் முன் வருவீர்கள். இந்த 2 சுப கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையையும் நேர்மறையான சிந்தனைகளையும் கொடுக்கும். இருந்தாலும் 8ஆம் வீட்டில் சூரிய பகவானும் அஸ்தமன புதனும் கூட்டணி சேர்ந்திருப்பதால் அரசு தொடர்பான விஷயங்களில் சில தடங்கல்கள் வரலாம். தகவல் தொடர்புகளில் சின்ன சின்ன பிழைகள் ஏற்படலாம். பண பரிமாற்றங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால பேச்சில் கூடுமானவரை நிதானத்தை கடைபிடிங்க. 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளோட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுகிட்டு செயல்படுவது அவசியம். செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவிலே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது உங்க உறவை மேலும் பலப்படுத்தும். 6ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பது நல்ல விஷயம். இதனால மறைமுக எதிரிகளோட தொல்லை குறையும். நீண்ட காலமா இருக்கக்கூடிய கடன் சுமையும் கட்டுக்குள் வரும். வாரத்தின் பிற்பாதியில் சந்திரன் உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு மாறுவதால் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்க பெற்று உங்க மனசுல ஒரு அமைதி திரும்பும். ஆக இந்த வாரம் நீங்க பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய வாரம். இந்த வாரத்துக்கான உங்களோட மதிப்பெண் 3. இப்ப வேலை, பணம், காதல், ஆரோக்கியம்னு ஒவ்வொரு துறையா பார்த்திடலாம். வேலை விஷயத்துல உங்க 6ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் பணியிடத்தில் வரக்கூடிய எதிர்ப்புகளையும் தடைகளையும் திறம்பட சமாளிப்பீங்க. ஆனா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் அஸ்தமன புதனும் அரசு தொடர்பான வேலைகள்ல அல்லது மேலதிகாரிகளோடான தகவல் தொடர்புகள்ல சில சிக்கல்களை உருவாக்கலாம். புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் நிதானம் தேவை. அலுவலகத்தில் விவாதம் செய்வதை தவிர்த்து உங்க பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. முக்கிய ஆவணங்களை சரிபார்த்து கையெழுத்திடுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத பண ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா 8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் அஸ்தமன புதன் இருக்கிறதுனால பண பரிமாற்றங்கள்லையும் புதிய முதலீடுகள் விஷயத்திலையும் ரொம்பவே கவனமா இருக்கணும். அலைச்சல்களும் தேவையற்ற செலவுகளும் வரக்கூடும். அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுங்க. காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவிலே சிறு சிறு வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம். 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால காதலர்கள் மற்றும் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். புரிதலோட செயல்பட்டால் உறவுகள் மேம்படும். உங்க துணியோட மனம் விட்டு பேசுங்க. விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம்.
குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் மற்றும் 8ஆம் வீட்டில் சூரியன் அஸ்தமன புதன் இருக்கிறதுனால இந்த வாரம் உடல் நலன்ல அதிக கவனம் தேவை. மன அழுத்தம், தூக்கமின்மை, சிறு சிறு அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். மன அமைதிக்கு தியானம் அல்லது யோகா செய்வது ரொம்பவே நல்லது. சமச்சீர் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். வாகனங்களை ஓட்டும்போது கவனமாயிருங்க. இப்ப செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்னன்னு பார்க்கலாம். இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத ஒத்திவைங்க. பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. அரசு தொடர்பான விஷயங்கள்ல அலட்சியமா இருக்காதீங்க. தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்திருங்க. பரிகாரமா தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யலாம். பசுக்களுக்கு உணவு அளிப்பது ரொம்பவே புண்ணியமானது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஓம் நம சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை தினமும் உச்சரிக்கலாம். இப்படி பொறுமையா நம்பிக்கையோட இந்த வாரத்தை நீங்க எதிர்கொண்டீங்கன்னா எல்லா நல்ல பலன்களையும் பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அபரிமிதமான தைரியத்தையும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளிக்கும் ஆற்றலையும் கொடுக்கும். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் மன உறுதி உங்களுக்கு இந்த வாரம் அதிகரிக்கும். மறைமுக எதிரிகள் அல்லது போட்டிகளை நீங்கள் எளிதாக கையாள முடியும். இது ஒரு நல்ல அம்சம். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை 10ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் உங்களின் தொழில் முயற்சிகள் நல்ல பலனை தரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம் அல்லது இருக்கும் வேலையிலேயே ஒரு புதிய பரிமாணத்தை நீங்கள் காணலாம். உங்களின் கடின உழைப்பிற்கு இந்த வாரம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பணியிடத்தில் உள்ள போட்டி அல்லது எதிர்ப்புகளை திறம்பட சமாளிப்பீர்கள். இருப்பினும் 8ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இருப்பதால் சில எதிர்பாராத தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த துறைக்கு 2 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். ஆனால் 7ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் அஸ்தமன புதன் சஞ்சரிப்பது உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகளுடன் சில கருத்து வேறுபாடுகளை உருவாக்கலாம். உங்கள் பேச்சில் ஒருவித நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியம். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. புதன் அஸ்தமனமாக இருப்பதால் தகவல் தொடர்பில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முக்கியமான ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். உறவுகளில் நல்லிணக்கம் இருக்க திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த துறைக்கு 2 மதிப்பெண்கள். நிதி விஷயங்களில் 8ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பட்ஜெட் போட்டு செலவிடுவது நல்லது. முதலீடுகள் செய்வதில் அவசரம் வேண்டாம். நன்கு ஆலோசித்து முடிவெடுங்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது. பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. நிதி நிலைமைக்கு 2 மதிப்பெண்கள். பிள்ளைகள் விஷயத்தில் 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் கூடுதல் கவனம் தேவை. அவர்களின் கல்வி அல்லது ஆரோக்கியத்தில் சில சவால்கள் இருக்கலாம். அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். 4ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் குடும்பத்தில் சில குழப்பங்கள், தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம். மன அமைதி சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 8ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சிறு சிறு உபாதைகள் வந்து போகலாம். 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் மன அமைதி சற்று குறைய வாய்ப்புள்ளது. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யலாம். ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் நோய்களை எதிர்த்து போராடும் சக்தி உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியத்திற்கு 3 மதிப்பெண்கள். இந்த வாரம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆலோசித்து செயல்படுங்கள். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிடுங்கள். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். அவசரப்பட்டு முதலீடுகள் செய்யாதீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். பரிகாரமாக ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது நல்லது. செவ்வாய் பகவானுக்கு உகந்த கோவிலாகிய முருகன் கோவிலுக்குச் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்கும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம்.
பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் இந்த வார சவால்களை எளிதாக கடந்து நல்ல பலன்களை பெறலாம். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் இந்த வார சவால்களை எளிதாக கடந்து நல்ல பலன்களை பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளித்தர காத்திருக்கு. வார தொடக்கத்துல சந்திரன் 6ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறதால திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளோட ஆரம்ப பகுதி சந்திராஷ்டம தினங்களா அமையுது. இந்த நாட்கள்ல கொஞ்சம் மன உளைச்சல், தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். அதனால அவசரமான முடிவுகள் எடுக்காம பொறுமையா செயல்படுறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும். 6ஆம் வீட்டுல சூரியனும் கூடவே அஸ்தங்கமான புதனும் இருக்கிறதால உங்க எதிரிகளை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா புதன் அஸ்தங்கமாகி இருக்கிறதால சில தகவல் பரிமாற்றங்கள்ல சின்ன தாமதமோ இல்ல தப்பா புரிஞ்சுக்கிறதோ வரலாம். அதனால பேசுறப்ப கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வாரத்தோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, உங்க ராசி அதிபதியான குரு பகவானும் சுக்கிர பகவானும் 7ஆம் வீட்டுல இணைந்து அமர்ந்திருக்கிறது தான். இது தொழில், உறவுகள், திருமணம் மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்கும். புது ஒப்பந்தங்கள், நல்ல கூட்டாண்மைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு. கல்யாண முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரலாம். 3ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கூட பிறந்தவங்களோட உறவு ரொம்பவே மேம்படும். உங்க தைரியம் அதிகரிக்கும். புதுசா ஏதாவது முயற்சி பண்றீங்கன்னா அதுல நல்ல வெற்றி கிடைக்கும். 4ஆம் வீட்டுல சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல சில சின்ன சின்ன சவால்கள், அசௌகரியங்கள் வரலாம். அசையா சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். பொறுமையா கையாளுங்க. 5ஆம் வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லயும் நிதானம் ரொம்ப அவசியம். 9ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறதால அப்பாவோட ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க. இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்து மேல உங்க நாட்டம் ரொம்பவே அதிகரிக்கும். பொதுவா இந்த வாரம் நன்மைகள் நிறைந்த வாரமா இருக்கும். சவால்கள் வந்தாலும் அதை நீங்க பொறுமையா எதிர்கொண்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். வேலை மற்றும் தொழில். உங்க ராசி அதிபதி குருவும் சுக்கிரனும் 7ஆம் வீட்டுல இணைந்திருக்கிறதுனால தொழில்லையும் வியாபாரத்திலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும். கூட்டாண்மைகள் ரொம்பவே பலப்படும். புதுசா எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அது வெற்றிகரமா அமையும். 6ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதுனால போட்டி, பொறாமைகளை நீங்க சுலபமா ஜெயிப்பீங்க. ஆனா அஸ்தங்கமான புதன் சில திட்டங்கள்ல சின்ன தாமதத்தை ஏற்படுத்தலாம். அதனால கவனமா இருங்க. இந்த துறைக்கு 5 மதிப்பெண்கள். பணம் மற்றும் நிதி நிலைமை. 7ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூட்டாண்மைகள் மூலமா வருமானம் அதிகரிக்கும். 6ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதுனால கடன் தொல்லைகள் கொஞ்சம் குறையும். ஆனாலும் 4ஆம் வீட்ல சனி இருக்கிறதுனால குடும்ப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப அவசியம். இந்த துறைக்கு 4 மதிப்பெண்கள். காதல் மற்றும் உறவுகள். குருவும் சுக்கிரனும் 7ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறது காதல் மற்றும் திருமண உறவுகளுக்கு ரொம்பவே சாதகமான வாரம். கல்யாணமாகாதவங்களுக்கு நல்ல வரன்கள் அமைய வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகரிக்கும். 5ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கிறதுனால உறவுல சில உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் வரலாம். அத புரிதலோட கையாளுங்க. இந்த துறைக்கு 5 மதிப்பெண்கள். ஆரோக்கியம். 6ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதுனால உங்க உடல் ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனா வாரத் தொடக்கத்துல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மன உளைச்சல் வரலாம். 4ஆம் வீட்ல சனி இருக்கிறதுனால சில பேருக்கு சோர்வும் மன அமைதியின்மையும் உண்டாகலாம். உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த துறைக்கு 3 மதிப்பெண்கள். செய்ய வேண்டியவை. முக்கிய முடிவுகளை புதன்கிழமை பிற்பகுதிக்கு அப்புறமா எடுங்க. உங்க உறவுகளை மேம்படுத்த அன்பையும் விட்டு கொடுத்தலையும் கடைபிடிங்க. குடும்பத்துல அமைதியா இருக்க பொறுமையா இருங்க. செய்யக்கூடாதவை. வார தொடக்கத்துல அவசரமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். கோபத்தை தவிர்த்து தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அசையா சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அவசரம் காட்ட வேண்டாம். பரிகாரங்கள். தினமும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கிறது நல்லது. வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. சனி பகவானோட அருள் கிடைக்க ஆதரவற்றவங்களுக்கு உணவு, உடை தானம் செய்யறது ரொம்ப விசேஷம். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்க போகுது. உங்க ராசிநாதன் சனி பகவான்
3ஆம் வீட்ல மீன ராசியில அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அள்ளித்தரும். புது முயற்சிகளை மேற்கொள்ளவும் பயணங்கள் செய்யவும் இது ஒரு சிறந்த நேரம். சகோதர உறவுகள்ல நல்லிணக்கம் கூடும், அவங்களோட ஆதரவும் நிச்சயமா கிடைக்கும். ஆனா வார தொடக்கத்துல 5ஆம் வீட்ல சூரியன், அஸ்தமன நிலையில இருக்கிற புதன், அப்புறம் சந்திரன் இணைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்த வேண்டி வரும். அவங்க கல்வியிலையோ ஆரோக்கியத்திலேயோ கூடுதல் அக்கறை காட்டுறது அவசியம். புதன் அஸ்தமனமா இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா நிதானமா யோசிச்சு எடுங்க. முதலீடுகள் விஷயத்துல அவசரம் வேண்டாம். சின்ன சின்ன இழப்புகள் வர வாய்ப்பிருக்கு. 4ஆம் வீட்ல செவ்வாய் பகவான் மேஷ ராசியில இருக்கிறது குடும்பத்துல சிறு சலசலப்புகளை உருவாக்கலாம். தாய்வழி உறவுகளோடவும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பொறுமையா நடந்துக்கணும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் இந்த வாரம் அதிகரிக்கலாம். 6ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் மிதுன ராசியில இணைஞ்சிருக்கிறது சில கடன் தொல்லைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கலாம். அதனால இந்த வாரம் உங்க செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. 2ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால பண விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல வாக்குவாதங்கள் வராம பாத்துக்கோங்க. அதே போல 8ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால திடீர்னு சில செலவுகள் வரலாம், எதிர்பாராத சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கலாம். இந்த வாரத்தோட பிற்பகுதியில சந்திரன் சிம்ம ராசிக்கு மாறுறதுனால சந்திராஷ்டமம் வருது. இந்த நாட்கள்ல மனசுல ஒரு அமைதியின்மை இருக்கும், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். அதனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துட்டு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. போதுமான ஓய்வு அவசியம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வாரம் தைரியத்தோட செயல்பட்டு சவால்களை சமாளிக்கிற திறனை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆன்மீகத்து மேல ஒரு நாட்டம் அதிகரிக்கும். பொறுமையோ நிதானமோ இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்கான வழிமுறைகளா இருக்கும். வேலை விஷயத்துல உங்க ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. ஆனா 5ஆம் வீட்ல புதன் அஸ்தமனமா இருக்கிறதால புது திட்டங்கள்ல கையெழுத்திடும் முன் நல்ல ஆராய்ந்து செயல்படுங்க. உடன் பணிபுரிபவர்களுடன் சிறு சலசலப்புகள் வர வாய்ப்பிருக்கு. பண விஷயத்துல ராகு 2ஆம் வீட்லயோ குருவும் சுக்கிரனும் 6ஆம் வீட்லயும் இருக்கிறதால நிதிநிலை கொஞ்சம் தடுமாறலாம். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. அதனால பட்ஜெட் போட்டு செலவடிங்க. அஸ்தமன புதன் காரணமா முதலீடுகள்ல அவசரம் வேண்டாம். திடீர் செலவுகள் வரலாம், அதுக்கு தயாராயிருங்க. காதல் மற்றும் குடும்ப உறவுகள்ல 6ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்குள்ள சிறு சண்டைகள் வந்து போகலாம். விட்டு கொடுத்து போறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்துல 5ஆம் வீட்ல இருக்கிற கிரக நிலைகள் கூடுதல் கவனத்தை கேட்கும். அவங்களோட பொறுமையா பழகுங்க. உடல் ஆரோக்கியத்துல 6ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் 8ஆம் வீட்ல கேதுவும் இருக்கிறதால கொஞ்சம் கவனம் தேவை. அஜீரண கோளாறுகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். சந்திராஷ்டமம் நாட்கள்ல மன அமைதியையும் உடல் நலத்தையும் பாதுகாக்க போதுமான ஓய்வு அவசியம். இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டியது சனி பகவான வழிபடுங்க. குறைந்த தூர பயணங்களை மேற்கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களோட பொறுமையா பழகுங்க. யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. செய்யக்கூடாதவைன்னு பார்த்தா முக்கிய நிதி முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். வீட்ல சண்டைகளை தவிர்க்கவும். அதிக சோர்வை ஏற்படுத்தும் வேலைகளை இந்த வாரம் தவிர்த்துருங்க. பரிகாரமா ஓம் சம் சனீஸ்வராய நமஹங்கிற மந்திரத்தை தினமும் 108 தடவை ஜெபிங்க. திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில்ல அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல போய் வழிபடுங்க. ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க. கருப்பு நிற உடைகளை தானமா கொடுக்கலாம். இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சில சாதகமான அம்சங்களுடன் சவால்களும் கலந்த ஒரு வாரமாக அமையும். உங்க ராசிக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் 5ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால பிள்ளைகள் வழியில உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். புதுசா காதல் உறவுகள்ல இருக்கிறவங்களுக்கு இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றியும் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்க புத்திசாலித்தனமான முடிவுகள் மூலமா பல விஷயங்கள்ல வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத தனலாபமும் கிடைக்க வாய்ப்பிருக்குங்க. அதே போல செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதுனால உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க. சகோதர சகோதரிகளோட உங்க உறவு மேம்படும். புதுசா ஏதாவது முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதுல நல்ல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும்.
ஆனா உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல சூரியன், சந்திரன், அஸ்தமனமான புதன் ஆகியோர் சஞ்சரிக்கிறாங்க. இது வீடு, தாயார் மற்றும் மன அமைதி போன்ற விஷயங்கள்ல சில சங்கடங்களை உண்டாக்கலாம். குறிப்பா புதன் அஸ்தமனமான நிலையில இருக்கிறதால தகவல் தொடர்புலையும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறப்பவும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப விஷயங்கள்ல பொறுமையா நடந்துக்கணும். அலைச்சல்கள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்க ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதோட உங்களுக்கு 7.5 சனியும் நடந்து கொண்டிருக்குது. இதனால பணம் வரவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சுல நிதானம் ரொம்பவே தேவை. தேவையில்லாத செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்துறது நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், அதனால நிதானமா பேசுங்க. ராகு பகவான் உங்க ராசியில, அதாவது லக்னத்துல இருப்பதும் கேது 7ஆம் வீட்ல இருப்பதும் தனிப்பட்ட உறவுகள்லையும் கூட்டு தொழில்கள்லையும் சில குழப்பங்களையும் சவால்களையும் கொடுக்கலாம். தப்பான புரிதல்களை தவிர்க்க வெளிப்படையா பேசுறது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறதால வாரத்தோட பிற்பகுதியில உறவுகள்ல நல்லிணக்கமும் குழந்தைகளோட நலன்ல மகிழ்ச்சியும் ஏற்படும். பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். மன அமைதிக்கு ஆன்மீகத்துல நாட்டம் கொள்றது ரொம்பவே உதவும். வேலை விஷயத்துல இந்த வாரம் உங்களுக்கு 4 நட்சத்திரங்கள் கிடைக்குது. பணியிடத்துல உங்க திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீங்க. குழுவா செயல்படுறது உங்களுக்கு இன்னும் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல செவ்வாய் பலமா இருக்கறதால அலுவலகத்துல புது பொறுப்புகளை ஏத்துப்பீங்க. உங்க துணிச்சலான முடிவுகள் பாராட்ட பெறும். 5ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் இருக்கறதால உங்க படைப்பு திறன் அதிகமாகி புது வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். பண விஷயத்துல இந்த வாரம் உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. 2ஆம் வீட்ல சனி பகவான் சஞ்சரிக்கிறதோடு 7.5 சனியும் நடக்கிறதால நிதி விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் தேவை. குரு பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாராத ஆதாயங்கள் வர வாய்ப்புண்டு. ஆனா முதலீடுகள்ல எச்சரிக்கையா செயல்படணும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஒரு பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க. அவசர முடிவுகளை தவிர்த்து நீண்டகால முதலீடுகளை பத்தி யோசிக்கிறது நல்லது. காதல் மற்றும் திருமண உறவுகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் கிடைக்குது. 7ஆம் வீட்ல கேது இருக்கறதால வாழ்க்கை துணையோட உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ராகு உங்க ராசியில இருக்கறதால சில சமயங்கள்ல நீங்க உங்கள மட்டுமே மையப்படுத்திக்க நேரிடும். ஆனாலும் 5ஆம் வீட்ல இருக்கிற சுக்கிரன் காதல் வாழ்க்கையில இனிமையையும் புரிதலையும் மேம்படுத்தும். துணையோட வெளிப்படையா பேசுங்க. விட்டு கொடுத்து போறது உங்க உறவை பலப்படுத்தும். உடல் நல விஷயத்துல இந்த வாரம் உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. உங்க ராசியில ராகு இருக்கறதால உடல் நலன்ல கொஞ்சம் கவனம் தேவை. 4ஆம் வீட்ல சூரியன் இருக்கறதால உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தத்தை குறைக்க யோகா மற்றும் தியானம் மாதிரி பயிற்சிகளை செய்யலாம். சரிவிகித உணவை சாப்பிட்டு போதுமான ஓய்வு எடுக்கிறது ரொம்ப நல்லது. மன அமைதிக்காக தியானம் செய்வதும் ரொம்ப உதவும். இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா ஆன்மீக வழிபாடுகள்ல ஈடுபடுங்க. பேச்சுல நிதானம் கடைப்பிடிங்க. குடும்பத்தினரோட அன்பா பழகுங்க. நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. முக்கியமா கடன் கொடுக்கவோ வாங்கவோ செய்யாதீங்க. பரிகாரமா ஓம் சம் சனைஸ்சராய நமஹாங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கலாம். சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரர் கோவிலுக்கு போய் எள்தீபம் ஏத்துங்க. ஏழைகளுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்யறதும் ரொம்ப நல்லது. மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு 4 நட்சத்திரங்கள் கிடைக்குதுங்க. மீன ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான பலன்களையும் சில புதிய பொறுப்புகளையும் தரக்கூடிய வாரமாக அமையப்போகிறது. வாரத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை அள்ளித்தரும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உறுதியாக ஏற்படும். தாயார் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வீட்டில் சுப காரியங்களுக்கான திட்டங்கள் உருவாகி உங்கள் மனதை அமைதியாக்கும். இது உங்களுக்கு மன அமைதியையும் நிதி ஸ்திரத்தன்மையையும் கொடுக்கும். 3ஆம் வீட்டில் சூரியனுடன் அஸ்தமன நிலையில் புதன் சஞ்சரிப்பதால் உங்கள் தகவல் தொடர்பு திறன் இந்த வாரம் மேம்படும். உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகி எந்த செயலையும் துணிச்சலுடன் செய்வீர்கள். இளைய சகோதரர்களுடனான உங்கள் உறவு மேலும் வலுப்பெறும். அதே சமயம் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பதால் 7.5 சனியின் உச்சகட்ட பாதிப்பு நடந்து வருகிறது. இதனால் சில தாமதங்கள், பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் அசதி, மன அழுத்தம் ஏற்படலாம். இதை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும்.
2ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம், அதனால் பேச்சில் நிதானம் தேவை. நிதி விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 6ஆம் வீட்டில் கேது இருப்பதால் உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். நீண்ட நாள் கடன்கள் கட்டுக்கள் வரும். 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் அல்லது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் நடுப்பகுதியில் 3ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு மாறுவதால் ஆரம்பத்தில் தைரியம் கூடும், பின்னர் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வேலை மற்றும் தொழில் ரீதியாக பார்த்தால் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பதால் பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கடின உழைப்பு தேவைப்படும். 3ஆம் வீட்டில் சூரியனும் அஸ்தமன நிலையில் புதனும் இருப்பதால் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது மிக நல்ல நேரம். உங்கள் தைரியமும் தகவல் தொடர்பு திறனும் உயரதிகாரிகளை ஈர்த்து உங்களுக்கு பாராட்டுகளை பெற்றுத்தரும். 6ஆம் வீட்டில் கேது இருப்பதால் பணியிடத்தில் உள்ள போட்டி சவால்களை நீங்கள் திறமையாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரத்திற்கான வேலைக்கான மதிப்பெண் 4. நிதி நிலைமையை பொறுத்தவரை 2ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. அவசர முடிவுகளை தவிர்க்கவும். 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். இருப்பினும் 4ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம். 6ஆம் வீட்டில் கேது இருப்பதால் பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். படத்திற்கான மதிப்பெண் 3. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை 4ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் பெருகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரனமைய வாய்ப்புள்ளது. உங்கள் ராசியிலேயே சனி இருப்பதால் சில சமயங்களில் மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் புரிதலுடன் செயல்பட்டால் உறவு வலுப்படும். அன்பிற்கான மதிப்பெண் 4. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பதால் உடல் அசதி, சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான ஓய்வெடுத்துக் கொள்வது மிகவும் அவசியம். 6ஆம் வீட்டில் கேது இருப்பதால் நாள்பட்ட நோய்களிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். மன அமைதிக்காக தியானம் செய்வது நல்லது. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள். ஆரோக்கியத்திற்கான மதிப்பெண் 3. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டியவை: குரு பகவான் மற்றும் சனி பகவானை வழிபடவும், பொறுமையுடன் செயல்படவும், குடும்பத்தினருடன் நேரம் செலவிடவும். செய்யக்கூடாதவை: அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம், தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம், நிதி விஷயங்களில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பரிகாரமாக நீங்கள் தினமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஓம் பிராம் ப்ரீம் ப்ரோம் சக சனைச்சராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் ஆலயத்தில் எள் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது, ஆதரவற்றோருக்கு உதவுவது போன்ற நற்செயல்களை செய்யலாம். ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்திற்கான உங்கள் மதிப்பெண் 5. நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுங்கள். இந்த வாரம் முழுக்க தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். மனசுக்கு அமைதி வேணும்னா ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு கிரக மாற்றம் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் கொண்டு வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? மேலும் astrokani.com பாருங்க. சேனலை சேருங்க, மணி அடிங்க. அடுத்த வாரம் மறுபடியும் கனி உங்களை பார்க்கறேன். ஆஸ்ட்ரோ கனி கூட இருங்க. வாழ்க்கை சிறக்கட்டும்.